வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி. 5,000 ரூபாய் நாணயத்தால் தடை செய்ய கோரும் பொதுமக்கள். கோட்டாபாய அரசில் இடம்பெற்றுள்ள பாரிய மருத்துவ மோசடி அம்பலப்படுத்தும் ஜனாதிபதி அரசு. ஜனாதிபதி அரசின் அதிரடி அறிவிப்பு. வாகன இறக்குமதியில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிப்பு. அர்ச்சனாவின் உரை. நாடாளுமன்ற ஹன்சான் பதவியிலிருந்து நீக்கம். சபாநாயகர் நடவடிக்கை. விபத்துக்குள்ளான இந்திய பயணிகள் கப்பல். 10க்கும் மேற்பட்டோர் பலி. சிரியாவில் முதன்முறையாக காலடி வைத்த நெதன்யாகு விடுத்துள்ள அறிவிப்பு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை 90 நாட்களுக்குள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட காலத்திற்குள் சம்பந்தப்பட்ட வாகனத்தை பதிவு செய்ய முடியாவிட்டால் சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளர் மோட்டார் வாகன செலவு, காப்பீடு மற்றும் இறக்குமதி கட்டணங்கள் மற்றும் தாமத கட்டணங்களில் 45% பதிவு செய்யும் போது செலுத்த வேண்டும் எனவும், விற்பனை நோக்கத்திற்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இறக்குமதியாளரின் பெயரிலோ வியாபாரத்தின் பெயரிலோ அல்லது பணிப்பாளர்களின் பெயரிலோ பதிவு செய்வதையும் தடை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒரு இறக்குமதியாளர் 90 நாட்களுக்குள் அவர் இறக்குமதி செய்த மொத்த கார்களில் 25% பதிவு செய்யாவிட்டால் 36 மாதங்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. அதிக அளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதையும் வாகனங்களை பதுக்கி வைப்பதையும் தடுப்பதே இதன் நோக்கமாகும் எனவும், நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக 30,000 மெட்ரிக் தொன்களுக்கு உட்பட்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் பதனிடப்படாத அயோடின் சேர்க்கப்படாத உப்பை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையின் உப்பு உற்பத்தி நாட்டின் வீட்டு தேவைகளுக்கும் மற்றும் கைத்தொழில் தேவைகளுக்கும் நிலவும் கேள்வியை பூர்த்தி செய்வதற்காக போதுமானதாக அமைவதுடன் உப்பு விளைச்சல் குறிப்பாக காலநிலையில் தங்கியுள்ளது. இந்நிலையில் நாட்டில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக 2025ஆம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் உள்நாட்டு சந்தையில் வீட்டுத் தேவைகளுக்கும் மற்றும் கைத்தொழில் தேவைகளுக்கான உப்பு விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்படலாம் என அவதானிக்கப்பட்டுள்ளது. அதற்கு தீர்வாக தயார் செய்து சந்தைக்கு விநியோகிப்பதற்கான தீர்வை வரி வீதத்திற்கு அமைய பதனிடப்படாத அயோடின் சேர்க்கப்படாத 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கும் 5,000 ரூபாய் நாணயத்தாள்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், நாட்டில் 5,000 ரூபாய் நாணயத்தாள் அறிமுகப்படுத்தப்பட்டதால் நெருக்கடிகள் ஆரம்பமாகியுள்ளதாகவும் பொதுமகன் ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலையில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதிக்கு சிறிது அவகாசம் வழங்குவது அவசியம் என்றும் பொதுமகன் ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களின் கல்வி தகமையை விமர்சிப்பவர்கள் கடந்த தேர்தலில் தோற்றுப்போனவர்களாக பின்னடைவை சந்தித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்றும் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இடம்பெற்றுள்ள பாரிய மோசடி குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சமகால அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கோவிட் காலத்தில் ரேபிட் ஆன்டிஜென் சோதனை கருவிகளை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றுள்ள மோசடி குறித்து சுகாதார அமைச்சு விசாரணை நடத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோசடி குறித்த விவகாரங்கள் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ் போதனா வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து சபைக்கு முரணான வகையிலும் நிலையற் கட்டளைகளுக்கு முரணாகவும் உரையாற்றியதால் அவரின் உரை சபாநாயகரால் ஹன்சாட் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் நேற்று புதன்கிழமை சபாநாயகர் ஜகத விக்ரமரத்ன தலைமையில் கூடியுள்ளது. இதனையடுத்து நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினா வேளையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ்ப்பாணம் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைக்க சபாநாயகர் அனுமதி அளித்துள்ளார்.
முதலில் யாழ் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் தெளிவாக பேசிய அர்ஜுனா பின்னர் நிலையற் கட்டளைகளுக்கும் சபைக்கு முரணாகவும் பேசத் தொடங்கியுள்ளார். அப்போது சில தடவைகள் குறுக்கிட்ட சபாநாயகர் விசேட கூற்று தொடர்பான ஆவணத்தில் என்ன இருக்கின்றதோ அதை மட்டும் பேசுமாறு வலியுறுத்திய போதும் அர்ஜுனா அதனை கவனத்தில் கொள்ளவில்லை. யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அர்ஜுனா எம்பி முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரையும் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதன்போது சபாநாயகரால் அர்ஜுனா எம்பிக்கு மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்க்கட்சியினரும் அரசு தரப்பினரும் அர்ஜுனா எம்பியுடன் முரண்பட தொடங்கியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்ந்து விடயத்துக்கு முரணாக பேசிக் கொண்டிருந்த நிலையில் அப்போது எழுந்த சபை முதல்வரான அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அர்ஜுனா எம்பி யாழ் வைத்தியசாலை தொடர்பில் விசேட கூற்றை முன்வைக்கின்றார். ஆனால் விசேட கூற்றை முன்வைப்பதாயின் அதனுடன் தொடர்புபட்ட அமைச்சருக்கு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் எனவும், ஆனால் இந்த கூற்று தொடர்பில் சுகாதார அமைச்சருக்கு அறிவிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இவருக்கு நாடாளுமன்ற செயலாளர் எவ்வாறு கூற்றை முன்வைக்க அனுமதித்தார் என கேட்கின்றேன் எனவும், அத்துடன் இவர் விடயத்துக்கு முரணாக பேசும் விடயங்கள் தொடர்பில் சபாநாயகர் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரின் நிலையற் கட்டளைகளுக்கு முரணான கருத்துக்களை ஹன்சாட் பதவியிலிருந்து நீக்குமாறு சபாநாயகர் அறிவித்துள்ளார். இந்திய கடற்படைக்கு சொந்தமான வேகப்படகு பயணிகள் கப்பலுடன் மோதியதில் 13 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்களில் கடற்படை வீரரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்தானது சுற்றுலா பயணிகள் எலிபென்ட் தீவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்தியாவின் மும்பை கடற்கரையில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. பயணிகள் கப்பலில் 110 பேரும் கடற்படை கப்பலில் 5 பேரும் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் படகில் இருந்த எஞ்சியவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதோடு இயந்திர சோதனையின் போது வேகப்படகு கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிரியாவில் மாற்று ஏற்பாடு செய்யும் வரையிலும் ஆக்கிரமித்த பகுதியிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். சிரியாவில் போராளிகள் படையால் அந்நாட்டு அதிபர் ஆசாத்தின் ஆட்சி வீழ்ந்த பிறகு கோலன் ஹைட்ஸை ஒட்டி சிரியாவில் உள்ள இடையக பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் நுழைந்து அங்குள்ள உயரமான ஹெர்மன் மலை பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிரியாவில் ஏற்பட்டுள்ள சூழலை தனக்கு சாதகமாக்கி இஸ்ரேல் தனது எல்லையை விரிவாக்கம் செய்ய பார்ப்பதாக எகிப்து உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.